தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அப்பாவை போலவே இவரும் ஸ்கிரீன்ல மாஸ் காட்டுவாரு அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அதாவது கேமராக்கு முன்னாடி நடிக்கிறத விட்டுட்டு கேமராக்கு பின்னாடி இயக்குனரா பிரம்மாண்டமா அவதாரம் எடுத்திருக்கிறாரு நம்ம சஞ்சய். ஆமாங்க, லைகா தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல சிக்மா அப்படிங்கிற ஒரு படம் ஒரு வழியா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஜூலை 31 ரிலீஸுக்கு தயாராயிடுச்சு. சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற இந்த படத்துல மாஸ்டர் ராஜு சுந்தரம் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நம்ம தமன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. ரொம்ப நாள் நடந்து வந்துட்டு இந்த ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ ரிலீஸ் லீவருக்கு ரசிகர்கள் வந்துட்டாங்க. சின்ன வயசுலயே விஜய் அவர்கள் நடிச்ச போக்கிரி, வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்துல சில நிமிஷம் மட்டுமே ஸ்கிரீன்ல தலை காட்டியிருந்தாரு நம்ம சஞ்சய். அதனால கண்டிப்பா அவர் நடிகரா வருவார் அப்படின்னா எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்னமோ வெளிநாட்டுக்கு போயிட்டு சினிமா இயக்கம் பத்தி படிச்சுட்டு வந்து தன்னோட முதல் படத்திலேயே லைகா பேனர்ல இயக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. இவ்வளவு இளம் வயசுல இப்படி ஒரு பெரிய சான்ஸா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம். ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெப்போட்டிசம் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த வாய்ப்பை தளபதி விஜய் வாங்கி கொடுக்கவே இல்லை. லண்டன்ல இருக்கும் அவரது அம்மா சங்கீதா தரப்பு தான் இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பேச்சும் உலாவிட்டு வருது. என்னதான் சொன்னாலும் திறமை இல்லாம இந்த வாய்ப்பு சஞ்சய் அவர்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது தான் நிசத்திரமான உண்மை. இதுக்கு இடையில படத்தோட ட்ரைலர் வெளியாகி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ட்ரைலரோட முடிவுல ஜேசன் சஞ்சய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குது. அது ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் கிளப்பி இருக்குது. ஒருவேளை சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் டிவோர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால சஞ்சய் தன் அம்மா பக்கம் தான் முழுசா நிக்கிறான் அப்படின்ட்டு சப்போர்ட்டை காமிக்கிறதுக்காக தான் தன்னோட இனிஷியல எஸ் போட்டிருக்காரா அப்படிங்கிறது இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா சமீபத்துல ஜூலை 31 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டர் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு குறிப்பிட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் இணையத்துல ஒரு பதிவும் வைரல் ஆயிட்டு வருது. என் மேல நம்பிக்கை வச்சு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி. சிக்மா எனக்கு ஒரு மறக்க முடியாத பயணமா அமைந்திருக்குது. என் கதையை நம்பி லைகாவின் சுபஸ்கரன் சாருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிக்க நன்றி. ஜூலை 31 சிக்மாவை ரசிகர்களிடம் கொண்டு செல்ல ஆவலோடு காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பதிவுல போட்டிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பதிவை ஜேசன் சஞ்சய் அபிஷியல் அப்படிங்கிற சோசியல் மீடியா பக்கத்துல இருந்து வந்திருக்குது. இது நிஜமாவே சஞ்சயோடைய அதிகாரப்பூர்வமான பக்கமா இது ரசிகர்களும் நிர்வாகிகளும் இதை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு குழப்பத்திலே இருக்காங்க நெட்டிசன்கள். சிக்மா திரைப்படம் சஞ்சய்க்கு எந்த மாதிரியான வெற்றியை தரப்போகுது அப்படின்ட்டு ஜூலை 31 வரைக்கும் காத்திருந்து தான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.